أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 3 மாத கால ஜுசு அம்ம 30வது ஜுசுவினுடைய தஃப்சீர் விளக்கத்தை நாம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம். கடைசியாக சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று வரக்கூடிய அத்தியாயத்தினுடைய விரிவுரையை நாம் ஓரளவுக்கு வழங்கியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் சூரா அல் ஃபலக், சூரத்துல் ஃபலக் என்ற அல் குர்ஆனுடைய 113வது அத்தியாயத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த அத்தியாயம் முக்கியமான ஒரு அத்தியாயம். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கான 3 முக்கியமான அத்தியாயங்களில் சூரா அல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா, சூரா அல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற இந்த சூரா, அதே போன்று நாம் கடைசியாக படித்த குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ், இது 3 முக்கியமான சூறாக்கள் என்பதனால் இது அடிக்கடி நாம் ஓதுகிற, பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை எதிர்பார்த்து ஓதப்பட வேண்டிய சூறாக்களாக இருப்பதனால் இதனுடைய கருத்துக்களை, விளக்கங்களை நாம் முடியுமான வரையும் ஓரளவுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லாஹு தஆலா நமது நோக்கங்களையும் எண்ணங்களையும் பொருந்திக் கொண்டு நமது செயல்களுக்கு இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தவனாகவும், இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய உங்களுக்காகவும், உங்கள் பெற்றோர்களுக்காகவும், எனக்காகவும், என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாகவும் இன்றைய இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் இந்த சூரா அல் ஃபலக் என்ற அத்தியாயத்தை நான் ஓதி இருக்கிறேன். அந்த அத்தியாயத்தை நீங்களும் கேட்டு இந்த ஒவ்வொரு அத்தியாயங்களையும் நாம் ஓதும் போது அதை நீங்கள் முடியுமான வரையும் நீங்களும் இதை அழகான முறையில் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தவனாகவும், இந்த சூரா அல் ஃபலக் அல் குர்ஆனுடைய 113வது அத்தியாயம். இதிலே 5 வசனங்கள் இருக்கிறது. 23 சொற்கள், 81 எழுத்துக்களை கொண்ட ஒரு சிறிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் மதீனாவிலே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் என்பதை கடந்த சூரா அந்நாஸ் என்ற அத்தியாயத்தை விளக்கப்படுத்தும் போது இந்த 2 அத்தியாயங்களும் மக்காவில் இறக்கப்பட்டதா மதீனாவில் இறக்கப்பட்டதா என்கிற கருத்து முரண்பாடு இருந்தாலும் மதீனாவில் இறங்கியதற்கான சில சான்றுகளை கடந்த வகுப்பிலே உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த அத்தியாயமும் மதீனாவில் இறங்கிய ஒரு அத்தியாயம். இந்த சூரா அல் ஃபலக், அல் ஃபலக் என்பது விடியற்காலை என்று சொல்வார்கள் அல்லது அதிகாலை என்று சொல்வார்கள். அதாவது இந்த அல் ஃபலக் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக அதனுடைய மொழி அர்த்தங்களை இந்த வகுப்பிலே நான் உங்களுக்கு செய்வேன். அதாவது அல் ஃபலக் என்றால் இரவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற பகல் என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா அல் ஃபலக்னா என்னது? இரவுல இருந்து பகலை பிரித்தெடுக்கிறான். அப்படின்னா அதிகாலை நேரம் என்ற ஒரு அர்த்தம் இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், விசாலமான ரஹ்மத், அருளாளனும் அளவு கடந்த இரக்கமுள்ளவனுமான அல்லாஹ்வின் பெயர் கொண்டு இந்த சூறாவை நாம் ஓத ஆரம்பிக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், ரப்புல் ஃபலக், அதிகாலையினுடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்புல் ஃபலக்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப்,
இருள் பரவும் போது ஏற்படும் இருளின் அல்லது இரவின் தீங்கிலிருந்தும் வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத், இன்னும் முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்குகளை விட்டும் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைப்படுகின்றவன் பொறாமைப்படும் போது ஏற்படுகிற தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சகோதரர்களே, உங்களுக்கு நான் சூரத்து நாஸ்ல சொன்னேன், நாம் எப்படி ஓதணும்? குல் அஊது பிரப்பின் நாஸ். நாம் மனிதர்களுடைய இறைவன், மனிதர்களது அரசன், மனிதர்களது இலாஹ், இந்த 3 பண்புகளையும் சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரணும். என்ன விஷயம்? அல் வஸ்வாஸ், அதாவது உள்ளத்திலே மோசமான எண்ணங்களை உருவாக்குவது. எந்த வஸ்வாஸ்? மறைந்திருந்து மனித உள்ளங்களிலே மோசமான பிழையான எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய மனித ஜின்களில் உள்ள ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தரணும். அப்போ அல்லாஹ்வுடைய 3 பண்புகளை சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரணும். இதான் கடந்த வசனம். இந்த சூறால நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அல்லாஹ்வுடைய ரப்புல் ஃபலக், இந்த ஃபலக் ரப்புல் ஃபலக் இடத்தில் நாம் உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு இதுதான், அவன் ரப்புல் ஃபலக், பிளக்கச் செய்பவன், அல்லது அதிகாலையின் ரப்பிடத்திலே நாம் பாதுகாப்பு தரும். ஒரு விஷயத்தை சொல்றோம், ஆனா ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டு நாங்க எத்தனை விஷயத்துல பாதுகாப்பு தர்றோம்? மின் ஷர்ரி மா ஹலக் முதலாவது, வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் இரண்டாவது, வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் மூன்றாவது, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். 5 வசனத்துல 4 வசனம் நாங்க 4 வகையான மறைமுகமான தீங்கை அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர்றோம். அப்போ ரப்புல் ஃபலக்கிடத்தில் முதலாவது ரப்புல் ஃபலக்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர்ற வசனம் தான் இந்த சூரத்துல் ஃபலக். சுருக்கமாக நீங்கள் இதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அல்லாஹ்வோட ரப்புல் ஃபலக்கிடத்தில், ரப்புல் ஃபலக்னா என்னன்னு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், அந்த ரப்புல் ஃபலக்கிடத்தில் 4 விஷயங்களை நாம் பாதுகாப்பு தரும். இதுதான் இந்த சூறான்றது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் வருவோம். இந்த சூறாவுக்கான சிறப்புகளை நான் என்ன சொன்னேன்? நான் கடந்த வகுப்பில் சொன்னேன், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 3 சூறாவுக்குமான ஃபதாயில்களை, சிறப்புகளை நான் கடைசியாக சொல்லுவேன்டா. இந்த 3க்கும் சிறப்புகள் எல்லா ஹதீஸ்லையும் 3 சூறாவையும் சேர்த்து வருது, சில ஹதீஸில் தனியாக வருது. அப்போ எல்லாத்தையுமே சிறப்புகளை நம்ம கடைசியாக படிப்போம். ஏன்னா அந்த சூறாவோட மகிமையை விளக்கங்களை தெரிஞ்சுட்டு சிறப்பை படித்தா இந்த சூறாவுடைய அந்த அர்த்தத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். அப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது புகாரியில் செய்தி வருது 4630வது இலக்கத்தில், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஆவா இலா ஃபிராஷி, தன்னுடைய படுக்கை விரிப்புக்கு சென்றால் குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவுகளிலும் ஜமஅ கஃபைஹி தன்னுடைய 2 கைகளையும் இப்படி ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து சும்ம நஃபஸ ஃபீஹிமா ஃபகரஅ, அதில் ஊதுவார்கள், கொண்டு ஊதிவிட்டு ஃபகரஅ ஃபீஹிமா குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவார்கள். வ குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையும் ஓதுவார்கள். சும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததஅ மின் ஜஸதி, அவங்களோட உடம்புல அவங்களுக்கு எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு என்ன செய்வாங்க? ஓதி தடவுவார்கள். யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி, முதலாவது முகத்துக்கு, அதுக்கு பிறகு தலைக்கு, அதுக்கு பிறகு முகத்துக்கு, அதுக்கு பிறகு அது அப்படியே உடம்பு முழுக்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எட்டக்கூடிய தூரம் வரைக்கும் 3 தடவைகள் இதை செய்வார்கள். இந்த சிறப்பை மட்டும் நீங்கள் அவசியமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு கூட நீங்கள் இந்த சூறாவை கேட்கும்போது ஓதிட்டே தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சூறாவினுடைய விளக்கத்துக்குள்ள நாங்கள் முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஆரம்பத்தில் சூரா ஃபாத்திஹால அதற்கான விளக்கம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு சூறாலையும் நான் விளக்கம் சொல்ல இயலாது. அதை நீங்கள் தேவைண்டா சூரா ஃபாத்திஹாவுடைய பிஸ்மில்லாவை பற்றிய விளக்கத்தில் போய் நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட? பிரப்பில் ஃபலக், ரப்புல் ஃபலக் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ரப்புல் ஃபலக்னா என்ன? ஃபலக் உடைய ரப்பு. ஃபலக்னா என்ன? இதுல ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஜுஸு அம்மையில இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கடா, ரப்புல் ஃபலக்னா ஹுவ அல்லாஹ், அதாவது ஃபலக்குடைய இறைவன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தரும். அவன் சிபத்தை தான் ரப்புல் ஃபலக்னு சொல்லிக்கிறோம். நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு. அவன் யாரு? அவன் ரப்புல் ஃபலக். அப்ப ஃபலக்னா என்ன? ஃபலக் என்பதற்கு பல விதமான அர்த்தங்களை நாம் இதுல செய்யலாம். இதுல கருத்து முரண்பாடு இல்லை.
இந்த ஒவ்வொரு சில ஒவ்வொரு வகையான அர்த்தங்களை கொடுத்திருப்பாங்க. அந்த எல்லா அர்த்தங்களுடைய அந்த முடிவிடம் ஒன்று தான். அது ஒரு கருத்தை தான் பல மொழியில் பல விளக்கங்களில் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனும் இதை பலவிதமாக பேசுகிறது. அப்போ ரப்புல் ஃபலக்னு அல்லாஹு தஆலா பொதுவாக தான் பேசுகிறான். எதை பிளந்தவன் எதை பிளப்பவன் இங்கே இல்லை. அப்போ ரப்புல் ஃபலக்ண்டா என்ன அப்படின்டா, ரப்புடா தெரியும், நான் ஏற்கனவே விளக்கப்படுத்தினேன். அல் ஃபலக்ண்டா என்னன்னு கேட்டா, அல் ஃபலக் என்பதற்கு அல் இஸ்பாஹ் அதிகாலை என்று ஒரு அர்த்தம். அப்படின்னா அதிகாலைண்டா என்ன? இரவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட காலை. இப்ப காலையில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இரவை பகலிலிருந்து பிரித்தெடுக்கிறான், பகலை இரவிலிருந்து பிரித்து. அல்லாஹ்வுடைய வேலை என்ன? ஒன்றை இன்னொன்றிலிருந்து பிரிப்பான். அதான் அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய முக்கியமான ஒரு விஷயம். அவனுடைய படைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியமும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியும் அதுதான். சில நேரத்தில் வயஜூசு அன் யகூன அஅம்மு மின் ஸாலிக், அதாவது இதை இன்னும் ஒரு வகையிலையும் சொல்லலாம். யார் சொல்றா? ஷேக் ஹுசைமின் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கடா, இதை ஃபலக்ன்றது அதிகாலை என்று சொல்றதை விட இதைவிட பொதுவான ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம். என்ன? அன்னல் ஃபலக், ஃபலக்னு சொன்னா குல்லமா யஃப்லுகுஹுல்லாஹு தஆலா மினல் இஸ்பா வன்னவா வல் ஹப். எப்படி சொல்லலாம்னு சொன்னால், அல்லாஹ் ஒவ்வொன்றிலிருந்தும் பிரித்தெடுப்பவன். எப்படி பிரித்தவன்? இரவிலிருந்து பகலை பிரிக்கிறான் என்பது போல விதைகளை அல்லாஹு தஆலா முளைப்பிக்க செய்வதற்காக என்ன செய்கிறான்? பூமியை, விதைகளை உடைச்சி பூமியை பொளந்து விதைகளை வெளியாக்குறான். அப்ப அல்லாஹு தஆலா என்னது? அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அல்லாஹு தஆலா வித்துக்களையும் விதைகளையும் வெடித்து முளைக்க செய்கிறான். அப்ப வித்துக்கள் விதைகள் முளைக்கணும்னா பூமி என்ன செய்யணும்? பொளந்து இடம் கொடுக்கணும். வித்துக்களை உள்ள போட்டு பூமி அது முளைக்கிறதுக்கான அது பிளக்கப்படாட்டி விதை பூமிக்குள்ள போன வித்துக்கள் விதைகள் முளைக்காது. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? ஃபாலிகுல் ஹப் வன்னவா. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், வித்துக்களையும் விதைகளையும் முளைக்க செய்கிறான். விதை அதாவது அது பயிர் வெளியே வருவதற்காக அதை வெடிக்க செய்கிறான், அதை முளைக்க செய்கிறான். இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. நீங்க பார்த்தா தெரியும், வித்துக்கள் அந்த விதைகள் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள இருந்து அந்த 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 முளைகள் அப்படியே அந்த வித்துக்களை உடைச்சிக்கிட்டு வரும். அல்லாஹ் வித்துக்களையும் புழக்கிறான், வித்துக்களை மட்டுமல்ல பூமியையும் புழக்கிறான். அதாவது விதைகள் வெளியே வரணும்டா பூமியும் அதுக்கு இடம் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அதாவது வித்துக்களையும் விதைகளையும் முளைக்க செய்கிறான், வெடிக்க செய்கிறான். அல்லாஹ் சொல்றான் இதை குர்ஆன்ல, வன்னவா, அதாவது யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித், அதாவது இறந்தவைகளிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறான். வமுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய், அதாவது உயிருள்ளவைகளிலிருந்து செத்தவைகளை வெளியாக்குகிறான். எனவே அல்லாஹு தஆலா ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அப்பா ரப்புல் ஃபலக்னா என்ன அர்த்தம்? அதிகாலை மட்டுமல்ல, இரவிலிருந்து பகலை பிளந்தெடுப்பவன் மட்டுமல்ல, அவன் வித்துக்களை முளைப்பதற்காக வெடிக்க செய்கிறான், பூமியை அவன் பிளக்கின்றான், விதைகளை அவன் முளைக்க செய்கிறான். அது மாத்திரமல்ல, ஃபாலிகுல் இஸ்பா. எப்படி? ஃபாலிகுல் இஸ்பா, அவன்தான் அதிகாலையினுடைய அந்த வெளிச்சத்தை, அந்த அதிகாலையை இரவிலிருந்து வெடிக்க செய்கிறான், பிளந்தெடுக்கிறான். இரவை அமைதியாகவும், சூரியனையும் சந்திரனையும் அதாவது நாட்காட்டியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான் அப்படின்றத பார்க்கும். அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீரில் ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்க. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கூற்று என்ன? இந்த அல் ஃபலக் என்றால் ஃபாலிகுல் இஸ்பாஹ், அதிகாலை நேரத்தை வெடிக்கச் செய்கிறவன். எனவே அதிகாலை என்கிற அர்த்தத்தை சொல்றாங்க. அதே போல இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கூற்றையும் கொண்டு வராங்க. வஸ்ஸவாபு அல் கவுலுல் அவ்வல் அன்னஹு ஃபலகுஸ் சுபஹ், அதிகாலையினுடைய அந்த உதயம், வைகரையின் உதயம், அதுதான் சரியானது. இதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள். இதே மாதிரி அதாவது சஹீஹ் புகாரியில் 3வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அதாவது பாபு பத்உல் வஹீல், வஹீயினுடைய வெளிப்பாடு ஆரம்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படுது. அவ்வலு மா புதி அபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருஅய ஸாலிஹா ஃபின் நௌம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வஹி எப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நல்ல தூக்கத்தின் கனவாக இருந்தது. ஃபகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகிஸ் சுப்ஹ், அவர்கள் எந்த ஒரு கனவை கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபலகுஸ் சுப்ஹ் என்பது அதிகாலையின் விடியல், இரவிலிருந்து அதாவது பகலை பிரித்தெடுக்கிற அந்த நேரம், அதிகாலை நேரம். அதனால வைகரைன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றான். இதே மாதிரி இப்னு ஜுஸை அதாவது தஸ்ஹீல் உலூமி தன்சீல்ல இப்னு ஜுஸை ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு 3 கவுல்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா அன்னஹு சுபஹ், அது அதிகாலையை குறிக்கும் என்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது என்னது?
அதாவது வெடிக்கச் செய்பவன் என்ற அர்த்தம் இருக்கு. வெடிக்கச் செய்வன் என்னது? ஃபலக்கில் அர்த் அனின் நபாத், அதாவது பூமியை பிளக்கச் செய்கிறான் பயிர்கள் முளைப்பதற்காக. வல் ஜிபால அனில் உயூன், அதே மாதிரி ஆறுகள் அந்த ஊற்றுக்கள் ஓடுவதற்காக மலைகளை பிளக்கச் செய்பவன். வஸ் சஹாப் அனில் அனில் மத்தர், மலைகளுக்காக மேகங்களை பிளக்கச் செய்கிறவன். வல் அர்ஹாம் அனில் அவுலாத், அதாவது பிள்ளைகளுக்காக கருப்பையை பிளக்கச் செய்கின்றவன். அதே மாதிரி விதைகளை பிளக்கச் செய்வன். அப்போ பொதுவான அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். ரப்புல் ஃபலக்ன்றான். நம்ம அதிகாலைன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம இதையும் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் சொல்ற அந்த அர்த்தம் விசாலமானது, பரந்தது அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது என்னது? அது நரகத்தினுடைய ஒரு குழி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது, பலமில்லை, ஆதாரமற்ற ஒரு பலவீனமான ஒரு செய்தி. அப்போ முதலாவது ரெண்டு அர்த்தங்களையும் நாங்கள் பொதுவாக வழங்கிக்கொள்ளலாம். அவன் அதிகாலையின் ரப்பும் தான், அதே மாதிரி பிளக்கச் செய்பவன். வழங்குதா? அப்போ எவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் பிளக்கிறான். அந்த உலகம் என்னது? உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இதே மாதிரி தான் செய்கிறான் என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதுவாவுல் பயானில் இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லா அவங்களும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அல் ஃபலக்ன்றது ஃபஅலுன் பிமஅனா மஃஊல். அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது அபு ஹையான் என்பவருடைய ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலை பொழுதிலிருந்து இரவு பிளந்தெடுக்கப்படுவதாகும். மஃஊல் அதாவது பிளந்தெடுக்கப்படுதல் என்ற ஒரு கருத்து இதுக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரியான பல விஷயங்கள் இதில் சொல்லப்படுது. அதில் சுருக்கமாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், குல்லுமா ஃபலகல்லாஹு அன் கைரிஹி, அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றை அல்லாஹ் பிரித்தெடுக்கும் அனைத்துக்கும் இதை சொல்லலாம். எப்படி? இப்போ உதாரணமாக வித்துக்களிலிருந்து விதைகளை அல்லாஹ் வெளியாக்குகிறான். அல்லாஹு தாலா விதையை பிரிச்சு, அதிகாலை இரவிலிருந்து அல்லாஹு தாலா பகலை பிரிச்செடுக்கிறான். அப்படி எல்லாவற்றுக்கும் சொல்லலாம். உதாரணமாக அல்லைல் அனி சுபஹ், அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? பகலிலிருந்து இரவை பிரிக்கிறான். அதே மாதிரி வித்துக்களையும் விதைகளையும் என்ன செய்கிறான்? அந்த அல்லாஹு தாலா பிளக்கச் செய்கிறான். அதே பூமியை அதாவது புட்பூண்டுகளுக்காக அல்லாஹ் பிழைக்கச் செய்கிறான். இப்படி எல்லா பிளக்கச் செய்யக்கூடிய ரப்பு என்ற அர்த்தத்தை இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் என்ற விஷயத்தை சொல்கிறோம். எனவே இதில் சுருக்கம் என்னென்றால், நாம் அல்லாஹ் என்று சொல்லாமல் அல்லாஹ்வுடைய சிபத்துக்களில் ஒன்றை சொல்கிறோம். குல் எப்படி சொல்கிறோம்? அஊது பி ரப்பில் ஃபலக், ரப்புல் ஃபலக், அதிகாலை வைகரை அல்லது பிளக்கச் செய்பவன் அல்லாஹ், அவனிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே ஃபலக்கு சுபஹ். புகாரில் 4953 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகான யரா ருயா இல்லா ஜாஅத் க ஃபலக்கு சுபஹ், அதிகாலையினுடைய அந்த விடியலை போல இருக்கும் அவங்களோட எந்த ஒரு கனவு கண்டாலும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இது புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்புல் ஃபலக் இடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எதிலிருந்து? முதலாவது மின் ஷர்ரி மா ஹலக், அவன் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தானோ அந்த படைத்தவைகளின் தீங்கை விட்டோம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு எந்த வகையிலும் தீங்கு வரக்கூடாது என்பதற்கான பாதுகாப்புக்குத்தான் இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம எப்போவுமே அல்லாஹ்வோட சார்ந்திருக்கணும், அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். ஏன்னா உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் தான். நமக்கு உலகத்தில் வரக்கூடிய எல்லா வகையான தீங்கையும் நீக்கிற சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. சில போது நம் கண்களுக்கு தெரியக்கூடிய சக்தியும் இருக்குது, நமக்கு தீய சக்திகளும் இருக்கிறது, கண்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கிறது. சில நேரம் நல்ல படைப்புகள்கிட்ட மீது சில மோசமான விஷயங்களும் வரும். நம்ம விரும்பி வளர்க்குற சில செல்ல பிராணிகள் சில நேரம் நம்மளை கடிக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற சில மாடு நம்மளுக்கு உதைக்குது. அப்போது சில நேரம் விசஜந்துக்களில் இருந்து பாம்பு, தேளு இது மாதிரியான விசஜந்துக்களுடைய தீங்கு மட்டுமல்ல, நாம் விரும்பக்கூடிய, நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நல்ல பிராணிகளிடத்தில் கூட நமக்கு சில தீங்கு வரலாம். ஏன்? நாம் சாப்பிட்ற சாப்பாடு அளவு மிஞ்சினா அதுவும் தீங்கு தானே நமக்கு. நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுங்கடா, அதனால் உங்களுக்கு தீங்கு வருதா இல்லையா? உணவு பழக்கத்தால் இன்றைக்கி கூடுதலாக உணவு சாப்பிட்றதால நிறைய நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. உணவு நல்லது தான், ஆனால் அந்த நல்லதில் இருந்தும் மனுஷனுக்கு கெடுதிகள். அப்போ அல்லாஹ் படைத்த எல்லாவற்றின் தீங்கிலிருந்தும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரும். அது நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் சில நேரம் அதுலேருந்து நமக்கு தீங்கு வரும். நாம் விரும்பி நம்ம பல கோடி ரூபா கொடுத்து வாங்கின வாகனம் எக்ஸிடென்ட் பட்டு அதே வாகனத்தில் நம்ம மூத்தா போகிறோமே. அப்போ நாம் விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்தும் தீங்கு வராமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரணும். அப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரணும். இந்த தீங்குன்னு சொல்லக்கூட நாம் எல்லாமே நினைப்போம், நம்மை தாண்டி உள்ள விஷயங்களை தான் யோசிப்போம்.
ஏன்னா பாம்புலேருந்து தீங்கு வரப்படாது, சிங்கத்திலேருந்து வரப்படாது, புலியிலேருந்து வரப்படாது, நாயிலேருந்து வரப்படாது, சுற்றி உள்ள எல்லாத்தையும் நினைப்போம். முதலாவது நமக்குள்ள ஒன்று இருக்குது. ஆகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்முடைய நப்சுடைய தீங்கு. நமது உள்ளம் செய்கிற, நமக்கு மட்டுமல்ல நமக்கே தீங்கு செய்யும், பிறருக்கும் தீங்கு செய்யும். நம்முடைய உள்ளத்தின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில், அதாவது மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து என்று சொல்லக்கூட முதலாவது உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், நம்ம இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அப்படின்னு நம்ம ஓதுறோமே, அந்த ஹம்து ஸலவாத்தில் சுனன் திர்மிதியில் இந்த செய்தி பதிவாகிக்குது. வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினான்னு சொல்கிறோம். நமது உள்ளத்தின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். நம்மளோட உள்ளமே நமக்கு சில நேரம் நமக்கு தீங்கு செய்யும். நம்ம உள்ளமே நம்மளை கொண்டு போய் பாவத்தில் தள்ளும். நம்ம உள்ளமே அடுத்தவனை பற்றி தப்பாக நினைக்கும். அப்போ நமது உள்ளம் ஏற்படுத்துகிற பாவத்தின் தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில், அப்போ மின் ஷர்ரி மா ஹலக்ல முதலாவது விஷயம் என்ன? நமக்குள்ளேயே தீங்கு இருக்குது. அடுத்ததில் உள்ள தீங்கெல்லாம் புறவுதான். நமது உள்ளங்கள் ஏற்படுத்துகிற தீங்கை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். இதில் எதெல்லாம் ஷைத்தான் வரும், கெட்ட ஜின்கள் வரும், விஷ ஜந்துக்கள் வரும், அதாவது இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் இந்த கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களின் தீங்கை பற்றி தான் நம்ம அல்லாஹ் இதில் சொல்லித்தார நமக்கு. அதாவது நாம் படைத்தவற்றின் தீங்குண்டா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச தீங்கல். சில விஷயம் இருக்குது, ஒரு பூவை மோந்து பார்த்து வாசத்தை, அதாவது ஒரு பூ எப்படி வாசமாக இருக்குதுன்னு ஒரு ஆள் அந்த நறுமணத்தை அதாவது நுகர்ந்து பார்த்து அந்த ஆள் ஹாஸ்பிட்டலில் பல வருஷங்கள் கிடந்துக்கிறார். என்னடா ஒரு நல்ல ரோஜா பூவை அது எப்படி வாசன்னு தானே அவர் பார்த்தான்னு பார்த்தா அந்த ரோஜா பூக்குள்ளே இந்த கிருமி அவருடைய அந்த சுவாசத்துக்குள்ளே கலந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அப்போ நம்ம நமக்கு தீங்கு எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் சில நேரங்களில் இரவுகளில் நோய்கள் இறங்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது நோய் இறங்குறது. அப்போ தீங்கு அல்லாஹ் படைச்ச எல்லாவற்றிலும் என்னென்ன தீங்கு இருக்குது நமக்கு தெரிஞ்சது தெரியாது. பாம்பு கடிக்கும்னு மட்டும்தான் நமக்கு தெரியும், அது நமக்கு தெரியும். அதே நேரம் சிலது என்ன செய்யும்னே தெரியாது. சில பொருளை பாபு இது என்ன, இது கை வச்சா கடிக்குமா இல்லையா, இதில் விஷமிக்குதா நமக்கு தெரியாது. கடலில் உள்ள மீன்களை பார்க்குறோம், சிலது என்னென்றே விளங்குதில்லை. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு முக்கியமான ஒரு துஆ சகோதரர்களே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இதை நம்ம ஓதணும், முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எல்லா வகையான தீங்குகளை விட்டும். இதில் முத்தசிலாக்கள் உங்களுக்கு தெரியும், இந்த புத்திக்கு படலைன்னு இந்த சில விஷயங்களை மறுப்பாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க. அது என்னோட மூளைக்கு அது சரியாக படலை, என்னோட சிந்தனைக்கு அது சரியாக படலைன்ட்டு அவன் புத்திக்கு ஒரு விஷயம் கூட அது மறுத்துட்டு போயிடுறான். அதிசயம் கூட இன்றைக்கி மறுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இந்த முத்தசிலாக்கள், அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த ஆட்கள் எல்லாம். இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த ஷர்ரு அல்லாஹ் படைக்க மாட்டான், அல்லாஹ் நன்மையை மட்டும்தான் படைச்சிக்கிறான். ஷர் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அவன் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான்னு சொல்ல, அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஷர்ர அல்லாஹ் படைக்கலன்றாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சிக்கிறான். நீ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரணும். ஷர் என்பது நீங்கள் நினைக்கிற பாம்பு விசஜந்துக்கள் மட்டும்தான் வர முடியலையே, எதில் வேண்டாலும் வரலாம். உனக்குள்ளே ஷர் இருக்குது, உன்னுடைய நஃப்ஸு அல்லாஹ் படைக்கலையா? அப்போ மின் ஷுரூரி அன்ஃபுஸினான்னு நம்ம கேட்குறோமே, நமது நஃப்ஸில் தீங்கில் இருந்தும்னா அப்போ யார் படைத்தது? அப்போ எனவே இது ஒரு புத்திக்கு இடம் கொடுத்து சில ஆட்கள் மறுக்கிறாங்கன்னு. அஹ்லு சுன்னாக்கள் என்ன சொல்கிறாங்கடா, தீங்கு தரக்கூடியதை படைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அஊது பிக்க மின்கன்னு நம்ம கேட்குறோம். சை முஸ்லீமில் 139 இலக்கத்தில் பாருங்க, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உன்னை கிட்டேந்து உன் மூலம் அப்படின்னு அல்லாஹ் தீங்கு செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் அதாவது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகள், நாம் குற்றம் செய்து அல்லாஹ்விடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சோதனைகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தர்றோம். அப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுன்றது நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். ஆகவே குல் அஊது பிரப்பில் ஃபலக், இது மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து. இது முதலாவது விஷயம் உங்களுக்கு கிளியராக இப்போ விளங்கியிருக்கு. ரெண்டாவது விஷயம் ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகம், அதாவது ஒமின் ஷர்ரி காசிகின், காசிக்னு சொன்னால் இரவுக்கு சொல்லுது. எப்படி? ஒமின் ஷர்ரி காசிகின், இரவு. அந்த இரவு உண்டாகும் போது, அந்த இரவு இருட்டுப்படும் போது அல்லது இரவு ஏற்படுகின்ற போது ஏற்படும் தீங்கை விட்டும். எப்படி? இரவு படரும் போது அல்லது நுழையும் போது, இருட்டுப்பட தொடங்கும் போது ஏற்படக்கூடிய தீங்கு. மின் ஷர்ரி ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகம், வழங்குதா சொல்லுது. ஒமின் ஷர்ரிண்டா தீங்கை விட்டும், காசிகண்டா இரவு, இதா வகம்னு சொல்றது அது நுழையிறது அல்லது படர்றது. அப்போ இரவு அதாவது இந்த இருட்டுப்படக்கூடிய நேரத்தின் தீங்கை விட்டும், இப்படி சுருக்கமாக அழைக்கலாம். அப்படின்னு சொன்னா என்ன? இருட்டுப்பட இரவின் தீங்கை விட்டும் அல்லது இருள்களின் தீங்கை விட்டும் என்று புரிஞ்சு கொள்ளலாம். இந்த இருள்களின் தீங்கை விட்டும் சொன்னா, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான் இன்னொரு இடத்துல, அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ், சூரியன் உச்சிலிருந்து சாய்ந்ததிலிருந்து இலா கஸகில் லைல், இருள் அதாவது இரவின் இருள் சூழும் வரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? தொழுகையை நிலைநாட்டுங்க. லொஹரு, அசரு, மக்ரிபு, இஷா. அப்போ சூரியன் உச்சிலேருந்து சாஞ்சத்துலேருந்து
அதாவது இலா கசக்கில் லைல், இருள் சூழுகின்ற வரைனா இஷா வரைக்கும் உள்ள தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள். குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதான்னு சூரா பனி இஸ்ரால 78ஆம் வசனத்தில். அப்போ இரவுல பல வகையான தீங்குகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இருள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுனன் முஸ்னத் அஹ்மதுல ஒரு செய்தி பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சந்திரனை பார்த்து சொல்றாங்க, தஅவ்வதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதல் காசிக்னா, அதாவது இந்த சந்திரன்ல இருந்து நீ என்ன செய், அல்லாஹ்விடத்தில் இதுதான் காசிக்னா, இதுதான் அதாவது மறையக்கூடியது, இருள் சூழக்கூடியது, இதிலிருந்து நீ என்ன செய், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள் என்று சொன்னார்கள். எனவே காசிக் என்பது லிஅன்னஹு, அது இரவுல தான் அந்த இருளின் தீங்கு ஏற்படும். நாங்கள் இதை நிறைய பார்க்குறோம். அதாவது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொகுத்து சொல்லலாம். ஆனாலும் மிக விரிவாக போனால் உங்களுக்கு கேட்குறது சிரமமாக இருப்பதுக்காக வேண்டி நான் இந்த விஷயங்களை சுருக்கிக் கொள்கிறேன். அப்போ இரவு நேரங்களில் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது, பல வகையான கெடுதிகள் மனுஷனுக்கு இருக்கிறது. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஜின்களுடைய பிரச்சனை இருக்குது, ஏன்னா ஜின்களுடைய நடமாட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ படைப்பினங்கள் இரவு நேரங்களில் வெளியில் வருது, உங்களுக்கு தெரியாத படைப்பினங்கள் வெளியில் வருது. ரசூலுல்லாஹ் இதுலேருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க. நீங்கள் உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அந்த காரிருள், கருமையான அந்த இருளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்கள் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இருட்டுப்பட ஆரம்பித்தா சஹீஹ் புகாரியில் நீங்கள் பாருங்கள் 3280வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது தஜ்னஹல் லைல், இரவு படர ஆரம்பித்து விட்டால், அதாவது இரவினுடைய இருள் படர ஆரம்பித்து விட்டால் என்ன செய்யுங்க, ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டிலே நீங்கள் வெளியே போக விடாமல் தடுத்து விடுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான தன்தஷிரு ஹீனஇதின், அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், பரவுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த இரவு படர்ற நேரத்தில், அந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த செங்கமங்க நேரம்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மகரிபு அந்த இருட்டு படக்கூடிய நேரம், அந்த இஷா வரைக்கும் உள்ள அந்த நேரம் இருக்குது. அந்த நேரம் ரொம்ப ஆபத்தான நேரம். அந்த நேரத்தில் பழைய காலங்களில் எல்லாம் வயசான ஆட்கள் பிள்ளைகளை வெளியில் விட மாட்டாங்க. அந்த மகரிபாவது பிள்ளைலாம் விட்டுக்கடு அப்படிம்பாங்க. அந்த மகரிபாவதுன்னா இருட்டு படுற நேரத்தில் என்னது மகரிபா பார்ப்பது எங்கே வெளியே நிற்கிறா அப்படின்னு அந்த பழைய காலத்து ஆட்கள் அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா அது தெரியாமல் செஞ்சாங்களா தெரியாது, அந்த காலத்தில் இது இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகுஃபு சிபியானக்கும்டாங்க, உங்களோட குழந்தைகளை வெளியில் விட்டுறாதீங்க, ஏன்னா ஃபஇன்ன ஷைத்தான தன்தஷிரு ஹீனஇதின், அந்த நேரத்தில் ஷைத்தான் பரவி தெரிகிறான். ஃபைதா தஹப ஸாஅத்து மினல் இஷா, இஷாவுடைய அந்த நேரம் தானே, ஃபகுல்லு, கொஞ்சம் வெளியே தெரியலாம். வ அக்லிக் பாபக வத்குர் இஸ்மல்லாஹ், உங்களை கதவுகளை மூடிக்கொள்ளுங்க, உங்களோட விளக்குகளை இரவுல அணைச்சி கொள்ளுங்க, உங்களுடைய தண்ணிக்கு தோல்பைன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி மக்காலையும் விற்கிறாங்க அந்த தோல்பைகளெல்லாம், இப்போ இன்றைக்கி இருக்குது. அது அதனுடைய என்ன செய்யுங்க, வாய்களை நீங்கள் சுருக்கி கட்டிக்கொள்ளுங்கள். உங்களோட பாத்திரங்கள் திறந்து மூடிடுங்க. அப்படி மூடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, நடுவில் ஒரு குச்ச சரி வைங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில் இது புகாரில் இன்னொரு இடத்துல இருக்குது 3316 இலக்கத்தில் ஹம்மிருல் ஆனியாண்டாங்க ரசூலுல்லாஹ், வவுக்கு அல் அஸ்கியாண்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாத்திரங்களை மூடி வைங்கன்னாங்க. என்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது வருஷத்தில் ஒரு நாள் நோய் இறங்குகிறது, வபா இறங்குது, எந்த பாத்திரம் திறந்திருக்குமோ அந்த பாத்திரங்களில் நோய் இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துர்சிலு ஃபவாஷியக்கும், அதாவது சுபியானக்கும், அதாவது உங்களோட கால்நடைகள் குழந்தைகளை நீங்கள் வெளியில் விட்டுறாங்க. இதா காபத்தி ஷம்ஸ், சூரிய மறைகிற நேரத்தில் என்ன செய்யுங்க, ஆடு மாடுகளை கூட வெளியே விடாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், பார்த்தீங்களா எவ்வளோ தீங்குகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சஹீஹ் முஸ்லிமில் தமிழ் இலக்கத்தில் 4101 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே இதெல்லாம் நான் ஏன் இந்த ஹதீஸிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன்டா, நிறைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இன்னும் நிறைய ஏராளமான 4102 இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவாகிக்கும். பாத்திரங்களை மூடி வைங்க, ஏண்டா இரவில் ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு நாள் நோய் இறங்குது, எந்த பாத்திரமெல்லாம் திறந்திருக்குமோ அதுக்குள்ளே இறங்குது. சில நோய் என்னென்றே தெரியாமல் சிலாக்களுக்கு இருக்குது, எப்படா வந்தது, யார் எங்கேருந்து வந்தது தெரியல. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நோய் இறங்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இரவு என்பது அதில் பல வகையான தீங்குகள் இருக்கிறது. மனித ஜின்கள், நமக்கு தெரியாத விஷ ஜந்துக்கள், நிறைய தீங்குகள் இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்யணும், இருள் படருன்ற நேரத்தில் நாம் அந்த இருளின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். ஷர்ரி காசிகின் இதா வகப், இது முக்கியமான அடுத்த விஷயம். இதே மாதிரி நாம் அடுத்த விஷயம், ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டும். ஃபில் உகத், அதாவது உக்குதான்றது முடிச்சு, உக்கதுன்றது முடிச்சுகள். அப்போ முடிச்சுகளில் ஊதுகிற பெண்கள், அது என்னது, முடிச்சுகளில் ஊதுகிற பெண்கள் தான். என்ன முடிச்ச போட்டுக்கிட்டு பூண்டு பெண்கள்லாம் ஊதிட்டாங்க அப்படியே எடுக்கிறது, இது என்னத்தெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம். இதை முழுசாக விளக்கப்படுத்துகிறேன்னா பல மணி நேரம் வேணும். ஆனால் முழுசாக நான் விளக்கப்படுத்தலை, சுருக்கமாக தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா தஃப்சீருடைய உலமாக்கள் சும்மா கற்பனையாக எல்லாத்தையும் சொல்ல, சில ஆட்கள் வந்து சில கருத்துக்கள் இது நான் இப்படி கருதுகிறேன் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை சொல்லலாம். நல்ல உலமாக்களை பொறுத்தவரையும் சில விஷயங்களை அவங்க சில ஒரு அடிப்படையை வச்சு தான் பேசுவாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரு வழிகாட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு தஃப்சீருடைய விரிவுரையாளர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், அந்த கருத்து பிழையாக இருக்கலாம், மனுஷன்டா அப்படித்தான். இது அப்படி அல்ல. பெரும்பாலான எல்லா தஃப்சீர்களையும் ஒரு கருத்து பதிவாக இருக்கிறது. என்னடா? உன்ன சாஹிராத், சூனியம் செய்யக்கூடிய பெண்கள். அப்ப சூனிய முடிச்சுக்கள் அப்படின்னா ஒமின் ஷர்ரின் நஃபாசாத், அதாவது நஃபாசாத்ன்றது நஃபஸ்ன்றது ஊதுறது, நஃபாசாத்னா அதிகமாக ஊதும் பெண்கள் அர்த்தம். அப்படின்னா சூனியத்தை தான் இது குறிக்குது. ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதுகிற அதிகமாக ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்போ ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஹுன்ன சாஹிராத், அவர்கள் முடிச்சுகளிலே ஊதுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய தீங்குண்டு அல்லாஹ்வும் நிறைய சொல்கிறான். அதாவது பெண்களை பொறுத்தவரையும் அவர்களிலே மிக நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், அல்லாஹ் தஆலா நிறைய பெண்களை முன்மாதிரி மிக்கவர்கள்னு சொல்கிறான். ஏன்னா நபியுடைய மனைவிமார்கள், நபி தோழியர்கள், மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியமை பற்றி சொல்கிறான், ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்கிறான். அவ்வளோ பெரிய எதிரிக்கு மத்தியில் இருந்து கூட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறான். எத்தனையோ பெண்கள் சொர்க்கத்துக்கு போகிற பெண்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பெண்களில் மிக மோசமானவங்க இருக்கிறாங்க. எப்படி மோசமானவங்கன்னு சொன்னால் மிக மோசமான முறையில் நல்ல வேண்ட புத்தியை மழுங்கடிச்சிருவாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் நல்லா இருப்பான், ஆம்பளை நல்ல மூளை புத்தி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஒரு 2 வார்த்தை பெண்கள் சொன்ன உடனே அவன் பெண்கள்கிட்ட அந்த ஏமாறுற ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது. நிறைய பேர்ட்டு அந்த அதாவது ஃபெமினிசம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு சார்ந்து பேசுறது. பெண்களுக்கு சார்ந்து பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. பெண்கள் வந்து அநீதி இழைக்கப்பட்டால், கொடுமை இழைக்கப்பட்டால் அவங்களுக்காக பேசணும், மாற்றுக்கருத்து இல்லை. பெண்களுக்கு பெண்கள் அநீதிக்கு எதிராக பேசப்படாதல்ல இது. அதாவது நியாயம்னு பேசினாலே அவங்க எப்படினாலும் பெண்களுக்கு சார்பான நியாயம் பேசுகிற இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய பிரச்சாரர்களும் இருக்கிறாங்க. என்னடா, அதாவது அவங்களுக்கு முக்கியம் என்னென்னா, அதாவது இந்த ஆண்கள் எப்படியாவது பெண்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்றதுக்காகவும், பெரும்பாலும் இந்த ஆண்களோட உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு பெண்களுக்கு சார்பாக இருக்கணும்னு அல்லாஹ் வச்சுக்கிறான். சில நேரம் அந்த ஒரு சார்பு நிலையோ தெரியல, எல்லா டைம்லையும் ஆண்களை மட்டும் தட்டுறது, பெண்களை தூக்கி பேசுறது. ஒரு சின்ன விஷயத்துலையும் பெண்கள் தான் முக்கியமானோம். அப்போ பெண்களின் சதியும் காரணம் அதுக்கு. உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப காலம் ஜெயிலில் கிடந்தாங்க. எதுக்கு? என்ன தப்பு செஞ்சாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? இல்லையே. பல வருஷம் ஜெயிலில் ஒரு நபியை தூக்கி ஒரு பொம்பளையாலான போட்டாங்க. பெண்களுடைய சதி என்பது மிகப்பெரிய சதி. அல்லாஹ் சொல்றான், இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்கள் குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். எனவே ஃபஹ்தர்ஹும் அல்லாஹ் சொல்றான், கவனமாயிருங்கன்றான். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல பெண்கள் இருக்கிறாங்க என்பது போல சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப டேஞ்சரான பெண்கள். அவங்க வந்து பொய்களை சோடிச்சு சொல்றது, எதுவுமே பலனளிக்கன்னு சொன்னால் அழுதுருவாங்க. பார்த்தீங்களா, எனக்கு இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான்னு சொன்ன உடனே ஆண்கள் தான் பாருங்களேன், இவன் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிக்கிறான். இது என்னண்டு, அதாவது பெண்களுக்குன்னு அல்லாஹ் கொடுத்திக்கிற ஆகப்பெரிய பலவீனமும் அதுதான். அந்த பலவீனத்தில் நிறைய ஆண்கள் விழுந்து விடுகிறார்கள். மா ரஅய்து மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின், எந்த ஒரு ஆணையும் நான் பார்க்கல. அதாவது பெண்களை பொறுத்தவரை நாகிசாத்து அக்ல், அவங்க சிந்தனையில் கொஞ்சமாயிருக்கிறாங்க, தீன்லையும் கொஞ்சமாயிருக்கிறாங்க. ஆனால் அத்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸினா, ஒரு பலமான அறிவுள்ள புத்தியுள்ள ஒரு ஆம்பளைய மூளையை மழுங்கடிக்கிற பெண்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு என்ன செய்ய, எமோஷனுக்கு தீர்ப்பு. பெண்கள் போய் நின்ற உடனே அந்த பெண்கள் நிற்கிறாங்க, பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் போய் சபையில் நின்றா வெற்றி தான். காரணம் என்ன? பலவீனம். அது நியாயம் அநியாயம்ன்றது ஆண் பெண் பார்த்து செய்யறதல்ல. யாரு தவறு செஞ்சாலும் தவறு தான், யாரு துரோகம் செஞ்சாலும் துரோகம் தான். ஆனால் நான் இது ஏன் சொல்றேன்னா, பெண்கள் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன கைத குன்ன அதீம்ன்றான். பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட சூழ்ச்சிக்கிற ரொம்ப பெரிய சூழ்ச்சின்னு சூரா யூசுப்ல 28 நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே பெண்களுடைய அந்த ஊதுதல் என்று அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றது காரணம்டா, இந்த சூனியம் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் பெண்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ சூனியம் இருக்குதா இல்லையான்னு ஒரு பேச்சு சொல்ல வரும். சூனியம் இருக்குதுன்றது மிக தெளிவான வெள்ளிடை மலை, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன் புத்திக்கு படலைன்றது ஏன் புத்தி உள்ள பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர சூனியம் இருக்குதா இல்லையான்றது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். சூனியம் செய்யலாமா, நாம் சொல்கிறோமா சூனியம் செய்வது கூடும்? இல்லை. சூனியம் என்பது பெரும் பாவங்களில் ஒன்று. அது இருக்கிறதான அது பெரும்பாவம். இல்லாத ஒன்றுக்கு என்னதுக்கு பெரும்பாவம்? களவு என்பது இருக்குதா இல்லையா, கொலை என்பது இருக்குதா இல்லையாண்டா இருக்குது, அதனால அது பெரும்பாவம். கொலை என்பதே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவனை பைத்தியக்காரனா சொல்லுவோம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே அதாவது ஒமின் ஷர்ரின் நஃபாசாத் அப்படின்னு சொன்னால், அதாவது மிக தெளிவாக அத்வாஉல் பயான் இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் முராது பிஹி அஸ்ஸஹரத்து கத்அன்,
வழங்குதா? அதாவது இந்த சூனியக்காரர்கள் தான் என்பது மிக உறுதியானது. சவாஉன் கான நஃபசு ஃபின் நிசா, அது இந்த வெளிப்படையாக அந்த குர்ஆன் சொல்வது போல அது பெண்களுடைய ஊதுதலாக இருந்தாலும் சரி, கமா ஹுவ ஃபி லாஹிரில் லஃப்ஸ், வெளிப்படையாக குர்ஆன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அது பெண்களின் ஊதுதலாக இருந்தாலும் சரி, அவு மினர் ரிஜால், ஆண்களுடைய ஊதுதலாக நஃபாசாத்துன்னு பெண்களை சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் ஆண்கள் செஞ்சாலும் அந்த அந்த அதனுடைய தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே அஜ்மா அல் முஃபஸ்ஸிரூன், எனவே முஃபஸ்ஸிரூன்கள் என்ன சொல்றாங்கன்னா, அன்னஹா நஸலத் ஃபீ லபீத் இப்னுல் ஆஸம், லபீத் இப்னு ஆஸமுடைய விஷயத்தில் இறங்கினதாக சொல்றாங்க. அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களை நாம இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிறைய இமாம் சாதி நாசிர் சாதி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா என்னதுன்னு, இது வந்து சவாஹிர்ன்றாங்க, சூனியம் செய்யக்கூடியவர்களுடைய தீங்கிலிருந்து. அப்ப இப்ப இன்னொரு விஷயத்தை நாம விளங்கணும். இப்போ இந்த சூனியத்தின் மூலம் பல வகையான தீங்குகள் செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதில் மஸ்அலாவை பேசுகிறாங்க இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லா. சில நேரத்தில் இப்னு குதாமா சொல்கிறாங்க, முகுனி இந்த கிதாபில் சொல்கிறாங்க, அதாவது மின் அன்வாஇல் கத்ல் யக்துலஹு பிசிஹ்ரி, சூனியத்தின் மூலமாக ஒருத்தரை கொலை செஞ்சாக அவர் என்ன செய்யப்படணும், அவரும் கொலை செய்யப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இமாம் நவவி ரஹிமஹுல்லா தன்னுடைய மின்ஹாஜில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஷரஹுல் முகுனியில் சொல்கிறாங்க, அதாவது தன்பி அலா அன்னஹு யுக்தலு கதாலிக, சூனியத்தின் மூலம் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான்னா அவன் கொலை செய்யப்படணுன்றாங்க. நிறைய இதை பற்றி இமாம்கள் பேசியிருக்கிறாங்க. எனவே இது ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இப்போ இது அடுத்தது வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், அடுத்த விஷயம் என்ன, பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீங்கு. வமின் ஷர்ரி ஹாசிதின், பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும். எப்ப, இதா ஹசத், அவன் பொறாமைப்படும் போது ஏற்படுகிற தீங்கை விட்டும். அல் ஹாசித் என்று பொறாமைக்காரனை பொறுத்தவரையும் இமாம் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹாசித் ஹுவல்லதி யக்ரஹு நிஅமத்தல்லாஹ் அலா கைரி. இவன் ஹாசிது பொறாமைக்காரன் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நிஅமத்து அடுத்தவனுக்கு கிடைக்கிறத இவனுக்கு விருப்பம் இல்லை. யக்ரஹு நிஅமத்தல்லாஹ் அலா, தன் அல்லாத வேற யாருக்காவது ஒரு நல்லது நடந்தால் இவன் உள்ளத்தில் பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அது அவனுக்கு மட்டும் கிடைக்கிற, என்னோட ஒன்னாத்தானே படித்தான், ஏன்னா அவனுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு, நல்ல வேலை கிடச்சிக்குது, அவனுக்கு மட்டும் என்ன நல்ல குடும்பம் அமைஞ்சிக்குது, அவனுக்கு மட்டும் என்ன காசு பணம் கிடச்சிக்குது, அவனுக்கு மட்டும் என்ன மரியாதை கிடச்சிக்குது, அவனுக்கு மட்டும் என்ன அது என்னெல்லாம் கிடைக்குதோ அதை பார்த்து என்ன செய்யறான். அதே நேரத்தில் வந்து இதில் பல வகையான விஷயங்கள் இருக்குது. இமாம் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு சில விஷயம் இருக்குது, இந்த பொறாமைக்காரனை ரெண்டாக பிரிக்கணும். நவ்உன் யஹ்சுது வ யக்ரஹு ஃபீ கல்பிஹி நிஅமத்தல்லாஹ் அலா கைரி, அவன் அடுத்தவனுக்கு ஒரு நல்லது கிடைக்கிறது விரும்புகிறான், இல்லை வெறுக்கிறான், பொறாமப்படுறான். மற்றவனுக்கு என்ன செய்ய நடந்தால் அவன் உள்ளத்துக்குள்ள ஹசது வருது, ஆனால் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். அதுக்காக போய் அவனுக்கு கிடைச்சதா என்ன சரி செஞ்சு அவனுக்கு அடிச்சு அதெல்லாம் செய்ய மாட்டான். இன்னொருத்தன் பொறாமையும் படுவான், பெருமூச்சு விடுவான். பாருங்க, அந்த பொறாமையால் ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய ஆபத்து இதைத்தான் இந்த கண்ணூர்னு சொல்கிறாங்க. அதாவது பொறாமை, இத்தனுக்கு பாருங்களேன், வாங்கிட்டானே பெரிய வீடு ஒன்று கட்டிட்டான் அப்படின்ட்டு அவனு, அதனால அந்த மாஷா அல்லாஹ் போர்டு நிறைய இடத்துல தொங்கும். என்னது ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இங்கே உள்ளத்திலும் இல்லை, அல்லாஹ் பற்றியும் நினைப்பில்லை, ஒன்றும் இல்லை, பெருசாக ஊட்ட கட்டிக்கிட்டு உலகம் முழுக்க பெருமை அடிச்சு தர்றது, போர்டு மட்டும் மாஷா அல்லாஹ். நான் வீட்டெல்லாம் கட்டி இந்த மாஷா அல்லாஹ் போர்டெல்லாம் போட்டிக்கிறேம்மா, மாஷா அல்லாஹ் போர்டு போட்டதால பெருமை பொறாமல் போகுமா? இல்லை, நீ அல்லாஹ்வோடே இருக்கணும். யா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் இந்த நியாமத்தை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் நீ என்ன காப்பாத்தியா அல்லாஹ், எனக்கு எந்த விதமான தீங்கு வராமல் இந்த சூறாவை ஓதுங்களேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. ஓதுங்க, அடிக்கடி டெய்லி ஓதுங்க, காலையிலையும் மாலையிலையும் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ இந்த 3 சூறாவையும் ஓதிக்கிட்டீங்களே, உங்களுக்கு எல்லா வகையான கண்ணுக்கு தெரியாத அத்தனை தீங்குகளையும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தானே இந்த வசனத்தை ஓதி தந்திருக்கிறான், இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எனவே பொறாமை என்பது பல தீய விளைவுகள் அது உண்டாக்கும். எனவே பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற போது ஏற்படுகிற தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் துஆ செய்கிறோம். பொறாமை என்பதை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், 2 விஷயத்தில் பொறாமைப்படலாம். ஒருத்தன் அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான், அவன் அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கான், அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். எப்படி பொறாமை? அவனை கவுத்துற பொறாமை இல்லை, நானும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு கிடைக்கலையே, நானும் இருந்தால் செய்வன் தானே. இன்னொருத்தனுக்கு அல்லாஹ் இல்ம கொடுக்குறான், யுஅல்லிமுஹா வ யக்தி பிஹா, அவன் படித்து கொடுக்குறான், மற்றவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறான், அதை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு இல்மு இருந்தால் நானும் அப்படி என்ன செய்யலாம், ஒரு பேராசைப்படலாம். இது இல்லாமல் அடுத்தவனை கவுத்துறதாக நம்முடைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. எனவே பொறாமை என்பது இதில் இந்த பொறாமை சிஹர், இந்த 2லையும் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதிப்பு இருக்கு. அதனால் இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் இக்திரானுல் ஹஸத் பிஸ்ஸிஹர் ஹுனா யுஷீரு இலா உஜூதி அலாகத்தின் பைன குல்லின் மின ஸிஹர் வல் ஹஸத் வ அகல்லு மா யகூனு ஹாதா தஅஸீர் அல் ஹஃபி. இந்த தாக்கத்தோட முக்கியம் என்னன்னு சொன்னால், அது எல்லாம் மறைமுகமான ஒரு தாக்குதல் தான்.
பொறாமை என்ன வெப்பன்ஸ் மாதிரி அப்படி கொண்டு அடிச்சா விடுறான் இல்லையே, கையாலே இல்லை. அந்த பொறாமைப்படும் போது அல் ஐனு ஹக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ். கண்ணூர் என்பது உண்மையானது. கண்ணூர் இருக்குதா இல்லையா நம்ம புத்திக்கு படலை. ஆகவே கண்ணூர் இல்லை, நடிகைகளுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நாம் சும்மா மனசுக்கு அந்த விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கோம். இல்லை, அதாவது கண்ணூர் என்று இருக்கிறது. ஃபல் ஐனு ஹக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்குது. ஆகவே அப்போ இந்த சூறாவுடைய சுருக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ளனா நிறைய விளக்கங்கள் சொல்கிறதை விட நாம் இதை உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சில மேலதிகமான விஷயங்கள் நாம் சொன்னோம். இந்த சூறாவினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், நாம் அல்லாவை ரப்புல் ஃபலக் என்று சொல்லிவிட்டு குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று நாம் அல்லாவை சொல்லிட்டு அவன் ரப்புல் ஃபலக். ஃபலக்னா என்ன நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த உபதேசத்தில் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு தெளிவு வரும். அதாவது அதிகாலையின் இரட்சகன், இரவிலிருந்து பகலை பிளக்கச் செய்பவன் அப்படின்னு எடுக்கலாம். அல்லது பிளக்கச் செய்பவன், அதாவது அந்த உலகத்தில் ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா மாதிரி இந்த பூமியை பிளக்கச் செய்கிறான். தாயின் கருவறையிலிருந்து குழந்தைகளை பிளந்தெடுக்கிறான். இரவிலிருந்து பகல் எடுக்கிறான், பகலிலிருந்து இரவு எடுக்கிறான். அதிகாலை என்று சொல்கிற மாதிரி இரவையும் சொல்லலாம். ஏன் பகலிலிருந்து இரவை பிரிக்கிறான், இரவுலேருந்து பகலை பிரிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேலை. அவன் ஃபாலிகுல் ஹப்பு தான், அவன் ரப்புல் ஃபலக் தான். அவன் பொதுவாகவும் சொல்லலாம். அப்போ அல்லாஹு தாலா பூமியை பிளக்கிறான், மலையை என்ன செய்கிறான் பொழந்து அதிலிருந்து ஊற்ற வர செய்கிறான், மேகத்தை பொழந்து அதிலிருந்து மலையை பொழிய செய்கிறான். இப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரப்புல் ஃபலக், பிளப்பவன். அதாவது பிளக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். எதிரெந்தெல்லாம் மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைச்சவற்றின் தீங்கு. ஒமின் ஷர்ரி மா ஹலக் ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அதாவது இரவு படரும் போது வரக்கூடிய இரவின் இருட்டில் வரக்கூடிய அந்த தீங்கு. அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் இருட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இருட்டில் தான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எத்தனையோ வகையான பயங்கரமான மோசடிகள், கொள்ள, களவு, எல்லா மோசமும் இரவுல தான் நடக்குது. ஆகவே இருட்டு படரும் போது என்னென்ன தீங்கெல்லாம் இருக்குமோ, நமக்கு தெரிஞ்ச தீங்கா இருந்தாலும் தெரியாத தீங்கா இருந்தாலும் அவ்வளவு தீங்கிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்குண்டா அதில் நமக்கு தெரிய தேவையில்லை. அது எப்படி ஊதுவாங்க, எப்படி முடிச்சு போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, எல்லா இடத்துல போட்டாச்சு. இப்போ சில ஆளுக்கு நினைக்கலாம், என்னத்துக்கு நமக்கு இந்த மாதிரி தீங்கெல்லாம் வருது? சில ஆட்களுக்கு தீங்கு வருது தானே, சில ஆட்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்குது தானே, இது ஏன் நடக்குது? இப்படி நடக்கப்படாது இல்லையா? அது ஏன் அப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நாங்கள் அல்லாஹ்வோட உள்ள நம்மளோட தொடர்பு இல்லை, அல்லாஹ்வோட நம்ம சரியான தவக்குள் வைக்கலை. நமக்கு எத்தனையோ துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது, நாம் அந்த துவாக்களை ஓதுறல்ல, நாம் அந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறதில்லை. இந்த 3 சூறா பாதுகாப்புக்காகவே இறக்கப்பட்டது. எத்தனை பேர் இந்த சூறாவை நாங்கள் ஓதுறோம்? நாங்கள் டெய்லி நைட்டில் நம்ம தூங்கும்போது ஓதுறோமா? நம்ம உடம்புல எல்லாம் தடவி கொள்கிறோமா? தொழுகைக்கு புறவு உள்ள நேரங்களில் நம்ம ஓதுறோமா? நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 3 சூறா ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பில் இருந்தால் தானே அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் மறந்து வாழ்ந்தா எப்படி? ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கான்ற அல்லாஹ், அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ்வோட திக்ரை நீங்கள் மறந்தீங்கன்னு சொன்னா, எனவே அல்லாஹ் மறக்கிறவனுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இந்த சூனியம், இந்த கண்ணேறு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வாழக்கூடியவர்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் அவனோட தீங்கிலிருந்து அப்படித்தான் வந்தால் கூட ஒரு பாம்பு உங்களுக்கு கடிச்சிட்டு வைங்களேன், அதில் பாரதூரத்திலேருந்து அல்லாஹ் தாலா பாதுகாத்துருவான். ஏதாவது ஒரு தீங்கு வந்தால் கூட அல்லாஹ் அதுலேருந்து உங்களுக்கு நிவாரணம் தருவான். ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த தீங்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அறிவிச்சு கொடுத்தான், காப்பாற்றி விட்டான். அது ஒரு சோதனைக்காக. சில நேரம் சில நோய்கள் மனுஷனுக்கு வரலாம், சில தீங்குகள் அல்லாஹ் உண்டாக்கி பார்ப்பான், இவன் என்ன செய்யறான்னு பார்க்கறதுக்கு. சில நோய்களை உண்டாக்கி பார்ப்பான், சில பிரச்சனைகளை உண்டாக்குவான், சில படைப்பினங்களால் சில தீங்குகளை உண்டாக்குவான். அப்போ நாங்கள் எப்போவுமே ரப்போட தொடர்பு ஆகிக்கணும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்கள் யாரென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தினா அவங்க உள்ளமெல்லாம் நடுங்குது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்களோட ஈமான் அதிகரிக்கிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க ரப்புல தவக்குல் உறுதியாக வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பணும், அவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும். ஹௌராதுகள் இன்றைக்கி சினிமா பாட்டு தெரியும், எத்தனாம் ஆண்டு என்ன பாட்டு, யார் எழுதுனது, எந்த படம், இந்த டேட்டு நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியுது. இந்த யாருடைய இசையமைப்பு, எந்த படத்தில் யார் படித்தது, இந்த சீனி என்ன, அதில் என்னென்ன நடக்குது, இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. காலை மாலை ஓதுற 2 துவா சொல்லுங்கன்னு சொன்னால் தெரியல, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்கண்டா தெரியல, குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூறாவே நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு ஓத தெரியாது சோர்களே. அப்போ நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் வரக்கூடிய தீங்குகளை நம்மளை காப்பாற்றி கொள்வது? நம்மளால் முடியுமா? நம்ம நல்ல வண்டி ஓட்டிட்டு போகிறோம், நமக்கு தெரியுமா நமக்கு இது ஒரு தீங்கு வரப்போகுதுண்டு? அல்லா இடத்துல நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி, அல்லாஹ் என்ன பயணத்தில் வரக்கூடிய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வோட நம்மளோட தொடர்புகளும் நமது எண்ணங்களும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்கள், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த விஷயங்கள், அந்த துவாக்களை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதஅவது மினல் ஜான் வ ஐனில் இன்சான் ஹத்தா நஸலத்தில் முஅவ்விததான். இது புகாரில வரக்கூடிய சுனன் திர்மிதில வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாக்கள் இறங்கு வரைக்கும் ஜின்கள்லேருந்தும் மனிதர்களேருந்தும் பாதுகாப்பு ஐனில் இன்சான் மனிதனுடைய கண்ணூர்லேருந்தும் பாதுகாப்பு தருவாங்க. ஹத்தா நஸலத்தில் முஅவ்விததான் இந்த 2 சூறாக்களும் இறக்கப்படும் வரை ஃபலம்மா நஸலத்தா அஹத பிஹிமா வ தரக மா சிவா. இது ரெண்டும் இறங்கிக்க போறவோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விளங்கணும் சகோதரர்களை, இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம இதெல்லாம் என்ன குல்ஹுவல்லாஹ் ஓதி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதில் ஷைத்தான் நம்மளை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் நம்மளை மறக்கடிச்சு வச்சுக்கிறான். இந்த உலகங்களுக்கு பின்னால் நம்ம போகிறோம். இந்த உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஹராம் பார்க்காம, ஹலால் பார்க்காம, வட்டி பார்க்காம, அடுத்தவனை ஏமாத்திர பார்க்காம, சீட்டிங் பார்க்காம, மோசடி பார்க்காம இந்த உலகத்துக்கு பின்னால் போகிறோம். ஆனால் மறுமையில் இதுக்கெல்லாம் நன்மை இருக்குது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போட வாழ்கிற அந்த வழிகளை ஷைத்தான் நம்மளோட உள்ளத்திலேருந்து எடுத்துட்டான். இதெல்லாம் ஓதி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதை ஓதினாப்புல நமக்கு பிரச்சனை இல்லாமல் போமா என்று மனுஷன் நினைக்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த சூறால நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய கருத்துக்கள் இதில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இறக்கின வசனங்களில் இந்த 2 சூறா முக்கியமான சூறா. நமக்கு எந்த வகையில் இரவுல வரக்கூடிய தீங்கு, படைத்தவற்றினுடைய தீங்கு, சூனியத்தின் மூலமாக வரக்கூடிய தீங்கு, பொறாமக்காரன் நம்முடைய நியமத்துகளை பார்த்து பொறாமப்படும் போது வரக்கூடிய தீங்கு, எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறான்னா இந்த சூறாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். இந்த சூறாவின் மூலம் நாம் இன்னும் அதிகமாக இது போன்ற அல் குர்ஆனி வசனங்களை ஓதி, குறிப்பாக இந்த குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஆகிய சூறாக்களை நாம் இரவிலே ஓதி, அடிக்கடி இந்த சூறாக்களை ஓதி நமக்கு கண்ணுக்கு தெரியாத எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.